மகாராஷ்டிரா அரசியல்ல எதிரும் புதிருமாக இருந்த ராஜ் தாக்கரேவும் உத்தவ் தாக்கரேவும் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் கழித்து பகையை மறந்து மொழிக்காக இணைந்திருக்கிறதுங்கிறது அந்த மாநிலத்தோட அரசியல்லையே ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். 2 தசாப்தங்களாக இருந்த மனக்கசப்பை மறந்து ஹிந்திக்கு எதிராக 2 பேருமே கைகோர்த்திருக்கிறதுங்கிற அதிரடியான ஒரு செய்தி தான் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துமாங்கிற எதிர்பார்ப்பையும் தற்போது எழுப்பியிருக்கு. மகாராஷ்டிரால சிவசேனா கட்சியை தோற்றுவித்தவர் பால் தாக்கரே. இவருடைய மகன்தான் உத்தவ் தாக்கரே. மராத்தி அப்படிங்கிற தேசியத்தையும் ஹிந்துத்துவாங்கிற சிந்தனையையும் ஒரு சேர கொண்ட கட்சியா 1965 தொடங்கப்பட்ட கட்சி தான் சிவசேனா. 1960களிலேயே மராத்தியர்களோட ஒரு காட்ஃபாதரா பார்க்கப்பட்ட அமைப்பா சிவசேனா வளர்ச்சி பெற்றிருந்ததுங்கிறதும் குறிப்பிடத்தகுந்தது. பால் தாக்கரேவோட நேரடி வாரிசா உத்தவ் தாக்கரே இருந்தாலும் கட்சியில செல்வாக்கு மிகுந்த ஒரு நபரா அறியப்பட்டவர் என்னவோ ராஜ் தாக்கரே தான். இவர் பால் தாக்கரேவோட சகோதரரான ஸ்ரீகாந்த் தாக்கரேவோட மகன். அதாவது உத்தவ் தாக்கரேவும் ராஜ் தாக்கரேவும் பெரியப்பா சித்தப்பா மகன்கள், கசின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதனாலதான் அடுத்த வாரிசு தான் தான் அப்படிங்கிற எண்ணத்துல ராஜ் தாக்கரே இருந்தார். ஏன்னா பால் தாக்கரேவோட காலத்திலேயே கட்சியோட அதிரடி முகமாகவும் ஒரு பிரைம் ஃபேஸாகவும் அறியப்பட்டவர் தான் ராஜ் தாக்கரே. அது மட்டும் இல்லாமல் 2003 வாக்கில் உத்தவ் தாக்கரே தான் தலைவராக வரணும் அப்படிங்கிறத பால் தாக்கரே விரும்புகிறாரு. ஆனால் அந்த எண்ணத்துக்கு ராஜ் தாக்கரே உடன்படலை, எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. உடனடியாக 2005 கட்சியிலிருந்தே அந்த மோதல் காரணமாக விலகிறாரு. அதை தொடர்ந்து 2006 நவ நிர்மான் சேனா அப்படிங்கிற ஒரு கட்சியை ராஜ் தாக்கரே தொடங்குறாரு. கிட்டத்தட்ட 2012 பால் தாக்கரேவோட மறைவிற்கு பிறகு உத்தவ் தாக்கரே கட்சியோட தலைவராக இருந்தாலும் இவங்களுடைய இந்த ஸ்பிளிட் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு பேசு பொருளா மகாராஷ்டிரா அரசியல்ல அப்போதைக்கு பார்க்கப்பட்டது. அடிப்படையில் ஹிந்துத்துவா சித்தாந்தத்தை பேசக்கூடிய கட்சி அப்படிங்கிறதுனால சிவசேனாவுக்கும் பாஜகவுக்கும் இயல்பிலேயே ஒரு நட்பு சக்தியா உருவாகிறதுக்கான சூழல் உண்டாச்சு. ஆனா தொடக்கத்திலிருந்தே மண்ணின் மைந்தன் அப்படி சன் ஆஃப் சாயில் அப்படிங்கிற முழக்கத்தோடு கட்சியை தொடங்கி இருந்தவர் தான் ராஜ் தாக்கரே. இவர் மராத்தி அல்லாத பிறமொழி ஆதிக்கத்தை கடுமையா எதிர்த்தாரு. ராஜ் தாக்கரே இந்துத்துவா மற்றும் தேசியவாதத்துல வலுவா சாய்ந்திருந்தாரு. அதே நேரத்துல உத்தவ் தாக்கரே ஒரு சென்டர் மற்றும் மதசார்பற்ற நிலைப்பாட்டை நோக்கி மாறி இருந்தாரு அப்படிங்கிறதையும் பார்க்கக்கூடிய ஒரு அரசியல் சூழலா இருந்தது. குறிப்பா சொல்லணும்னா 2019 காங்கிரஸ் மற்றும் தேசியவாத காங்கிரஸ் உடனான கூட்டணிக்கு பிறகு இந்த நிலைப்பாட்டுல உத்தவ் தாக்கரே சற்று நகர்ந்திருந்தார் அப்படிங்கிறதையும் அரசியல் நோக்கர்கள் குறிப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாம பல ஆண்டுகளாகவே 2 தலைவரும் ஒருவருக்கொருவர் மறைமுகமாகவோ அல்லது வெளிப்படையாகவோ விமர்சனங்களை முன்வைத்துதான் அரசியலுக்கு அப்பாற்பட்டும் தங்களுடைய தனிப்பட்ட ஒரு பிளவை அவங்க ஆழப்படுத்தி இருந்தாங்க. அண்மையில நடந்த சட்டமன்ற தேர்தலில் கூட உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா 2ஆ உடைஞ்சு ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா அணியா உருவெடுத்தது. இதுக்கு காரணம் பாஜக அப்படிங்கிறது உத்தவ் தாக்கரேவோட நம்பிக்கை. அதனால பாஜக மீது ஒரு கடுமையான அதிருப்தியில அவர் இப்பவும் இருக்கிறாரு. என்னதான் பால் தாக்கரே உருவாக்கிய கட்சியும் சின்னமும் ஷிண்டே தலைமையிலான அணிக்குத்தான் உரிமை அப்படின்னு நீதிமன்றம் தெரிவித்திருந்தாலும் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலோட முழு முதற் காரணம் பாஜக அப்படிங்கிறத உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா ரொம்ப உறுதியாகவே நம்பினாங்க. சிவசேனா மற்றும் மாநிலத்தில் தேசியவாத காங்கிரஸ்லையும் பிளவு ஏற்பட்டது. என்சிபிலையும் சரத்பவார் அணியாக பிரிந்திருந்த என்சிபியும் பார்த்தோம், அஜித் பவாரோடு அணி சேர்த்த என்சிபி அணியையும் பார்த்தோம். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது கடந்த தேர்தலில் மக்கா விகாஸ் அகாடி அப்படிங்கிற ஒரு கூட்டணியை உருவாக்கியிருந்தாங்க. இது இந்தியா பிளாக் அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டது. அதாவது உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா, சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கூட்டணி மற்றும் காங்கிரஸ் இவங்க எல்லாம் இணைந்து இந்த கூட்டணியை உருவாக்கியிருந்தாங்க. இதுக்கு எதிராக உருவாக்கப்பட்டதுதான் மகா யுதி அப்படிங்கிற கூட்டணி. பாஜக சிவசேனாவுடைய ஷிண்டே அமைப்பு, தேசியவாத காங்கிரசினுடைய அஜித் பவார், இங்க 3 அணியும் கூட்டணி அமைத்து போட்டியிட்டது. அந்த அடிப்படையில் பாஜகவும் சிவசேனாவும் வெற்றி பெற்று பாஜக முதலமைச்சர் வேட்பாளராக ஃபட்னாவிஸ் தேர்வு செய்யப்பட்டு அவர் முதல்வராக தொடர்ந்து வருகிறார். அரசியல்ல இது போன்ற ஒரு மிக முக்கியமான மாற்றங்களை, மிகப்பெரிய வரலாற்று மாற்றங்கள் இது எல்லாத்தையுமே மகாராஷ்டிரா சந்தித்திருந்தாலும் கடந்த 2000 சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது உத்தவ் அணிக்கான இடங்களை பொறுத்து அவர்களுடைய வாக்கு வங்கியை பொறுத்தும் பார்க்க வேண்டியது இருக்கு. அந்த அடிப்படையில் 20 இடங்களை உத்தவ் தாக்கரே தலைமையிலான அணி கைப்பற்றி இருந்தது. ஆனா நவ நிர்மான் கட்சி ஒரு இடத்துல கூட வெற்றி பெறல அப்படிங்கிறதும் கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி. சரி, இங்க மராத்தியினுடைய பலம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ராஜ் தாக்கரே கட்சி தொடங்கின பிறகு முதன்முறையாக சந்தித்த ஒரு சட்டமன்ற தேர்தல்னா 2009 சட்டமன்ற தேர்தல். அப்போ 13 இடங்களை அந்த கட்சி கைப்பற்றி இருந்தது அப்படிங்கிறதும் உண்மை.
அந்த அடிப்படையில் மகாராஷ்டிராவோட மக்கள் தொகையில மராத்தியர்களோட வாக்கு சதவீதம்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 30லிருந்து 35% வாக்குகளை கொண்டதாக இருக்கிறது. இவங்க பெரும்பாலும் மும்பையை பேஸாக கொண்டிருக்கக்கூடிய மராத்தியர்களாக இருக்கிறாங்க. அதிக அளவிலான மக்கள் மராத்திய அடர்த்தி அப்படிங்கிறது மும்பையில் காணப்படுகிறது. இங்கதான் கடந்த தேர்தல்களில் பாஜகவும் சிவசேனா கூட்டணியும் இந்த மராத்தி ஓட் பேங்க் இருக்கக்கூடிய ரீஜன்ல மட்டும் 10 இடங்களை கைப்பற்றி இருந்தாங்க. இந்த அறுவடை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் மாநில அரசியலுக்கான மிக முக்கியமான ஒரு பாயிண்டாகவும் இந்த மராத்தியினுடைய வாக்கு சதவீதத்தை பார்க்க முடியும். இருவருமே இணைந்ததுக்கு பிறகாக இந்த ஒட்டுமொத்தமான மராத்திய வாக்குகள் எல்லாமே மீண்டும் சிவசேனாவை நோக்கி நகரும், அவர்கள் அறுவடை செய்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குங்கிற ஒரு பார்வையும் அரசியல் நோக்கர்கள் முன்வைக்கிறாங்க. ஆனா அதே சமயத்துல மராத்தியர்கள் அல்லாதவர்கள், அதாவது குஜராத்தி, அது மட்டும் இல்லாம வட இந்தியர்கள், ஹிந்தி பேசக்கூடிய அந்த நபர்கள் பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய வாக்கு வங்கின்னு பார்த்தோம்னா இதே 30லிருந்து 35% இருக்கு. ஆக ஒரு புறம் அந்த மராத்தியினுடைய வாக்குகள் எல்லாமே சிவசேனா மூலமாக அறுவடை செய்யப்பட்டாலும் கூட இந்த மாதிரியான வாக்கு வங்கி தங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறது பாஜகவினுடைய கணக்காக இருக்கிறது. அதுதான் பாரம்பரியமாக இதுவரைக்கும் நடந்த தேர்தல்களில் பாஜகவினுடைய அந்த வாக்கு வங்கிக்கான மிக முக்கிய பலமா இருந்திருக்குங்கிறதையும் பார்க்க முடிகிறது. பெரும்பாலும் ஒரு பிரிவை நோக்கி நகர்ந்த பிறகு தாக்கரே சகோதரர்களை ஒரே நிகழ்ச்சியில கலந்து கொள்றத பார்த்திருக்கவே முடியாது, தவிர்த்துக்கிட்டே வந்தாங்க. பால் தாக்கரேவோட மரண மாதிரியான சில குறிப்பிடத்தகுந்த நிகழ்ச்சிகள்ல மட்டும்தான் 2 பேரையும் ஒன்றாக பார்க்க முடிந்தது. சரியா சொல்லணும்னா 2005ற்கு பிறகு 2 பேரும் ஒரு சேர மேடைகள்ல தோன்றினதே கிடையாது. அதை முறியடிக்கக்கூடிய விதமாகத்தான் தற்போது இந்த மொழிக்கான பேரணியில இரு சகோதரர்களும் ஒன்று சேர்ந்திருப்பதுங்கிறது மிக முக்கியமான ஒரு வரலாற்று திருப்பு நிகழ்வாக அரசியலை பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிராவில் பார்க்க வருகிறது. நவநிர்மாண் சேனா தொடங்கப்பட்ட காலத்துல அது ஒரு பலம் வாய்ந்த கட்சியா அறியப்பட்டது. ஆனா தற்போதைக்கு அந்த கட்சிக்கு ஒரு எம்எல்ஏ கூட இல்லை அப்படிங்கிறதும் அந்த கட்சியினுடைய செல்வாக்கு குறைந்திருக்கா அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பக்கூடியதாக இருக்கிறது. ஆனா மராத்தியர்கள் அப்படிங்கிற ஒரே ஒரு புள்ளியின் அடிப்படையில் இவர்கள் இருவரும் இணையக்கூடிய பட்சத்தில் அது மிக முக்கியமான ஒரு தாக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கு. உண்மையிலேயே சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு வரை மகாயுதியோட கூட்டணியோட முக்கிய பொறுப்பை பாஜக சுமந்த போது ஷிண்டே சிவசேனா, அதாவது ஷிண்டே சேனா அப்படின்னு சொல்லப்பட்டது, உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனாவிடமிருந்து அந்த கட்சி பிரிந்து கடுமையான அந்த போட்டிகளை எதிர்கொள்வது அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது. அது மட்டும் இல்லாமல் கடந்த மக்களவை தேர்தலில் உத்தவ் தாக்கரேவோட கட்சி 9 இடங்களையும் ஷிண்டேவோட சேனா கட்சி 7 இடங்களையும் கைப்பற்றி இருந்ததுங்கிறதும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கு. தாக்கரே ஒரு காரணமா இல்லாம இருந்தாலும் கூட ஷிண்டேக்கான மற்ற கவலைகள் அப்படிங்கிறது தொடர்ந்து அதிகரித்து வருகிறதுங்கிறதையும் ஒரு பக்கம் அரசியல் நோக்கர்கள் முன்வைக்கிறாங்க. அதுல மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் பாஜகவினுடைய வளர்ந்து வரும் பலம். சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு முதல்வர் பதவியை பெறுவதற்காக ஷிண்டே நீண்ட காலம் காத்திருந்தார் அப்படிங்கிறத நம்ம நிறைய நிகழ்வுகள்ல பார்த்திருக்கோம். இறுதியில் அவருக்கு துணை முதல்வர் பதவி தான் கிடைத்தது அப்படிங்கிறதும் மிக முக்கியமான ஒரு செய்தி. இந்த மாதிரியான ஒரு சூழல்ல தான் வாய்ஸ் ஆஃப் மராத்தி அப்படிங்கிற தலைப்புல 2 சகோதரர்கள் மேற்கொண்ட வெற்றி பேரணி மாநில அரசியல்லையே ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி இருக்கிறதா அரசியல் வல்லுநர்கள் தற்போதைக்கு கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, வரவிருக்கக்கூடிய பிரஹன் மும்பை மாநகராட்சி, அதை மும்பைக்கான மாநகராட்சி தேர்தலில் 2 பேரும் இணைந்து போட்டியிடலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தும் எதிர்பார்க்கப்படுது. ஒருவேளை இந்த கருத்து உறுதியாகக்கூடிய பட்சத்தில் இந்த மாநகராட்சி தேர்தலே இவர்களுடைய பலம் சார்ந்து என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சாதகமா இருக்கும் அல்லது எது பலவீனமாக மாறும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகளை தெரிந்து கொள்ள முடியும். இது ஷிண்டேவுக்கு மட்டும் இல்ல, பாஜகவுக்கும் ஒரு செக்கா பார்க்கப்படலாம்ங்கிற கருத்தும் பரவலாக சொல்லப்படுகிறது. ஹிந்தி மொழி திணிப்பு அப்படிங்கிற ஒரு கிணற வெட்ட போய் எதிரிகளா இருந்த உத்தவ் தாக்கரேவும் ராஜ் தாக்கரேவும் இப்போ கை கோர்த்து நிக்கிறதுனால கிணறு வெட்ட பூதம் வந்த கதையா மாறிடுச்சோ அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியில பாஜகவினர் உறைந்திருக்கிறார்களா அப்படிங்கிற பார்வையும் அரசியல் நோக்கர்கள் முன்வைக்கிறாங்க.